குக் வித் கோமாளி ஷோலேருந்து செஃப் வெங்கடேஷ் பட்டும், செஃப் தாமு அவருக்கும் விலகுன நியூஸ் தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அத தொடர்ந்து மீடியா மிசனும் இப்போ நியூஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. மீடியா மிசன் தான் விஜய் டிவில நடக்கிற நெறைய பிரபல ஷோஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கும் விஜய் டிவிக்கும் உள்ள 20 வருஷத்து பயணத்த நாங்க இப்போ சில தவிர்க்க முடியாத காரணத்தால நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னும், கடந்த வருஷம் சூப்பர் சிங்கர மட்டும் நாங்க குவிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, குக் வித் கோமாளி 2 ஷோவையும் நாங்க பண்ணியிருந்தோம். இப்போ அது 2த்தையுமே நாங்க குவிட் பண்ற நேரம் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு ஆதரவு குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து குக் வித் கோமாளி ஷோவோட டைரக்டர் பார்த்திமணியும் இப்போ போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காரு. அதில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சில குட் பாய்ஸ் ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா எனக்கு குக் வித் கோமாளி நெறைய மெமரீஸ் வந்து குடுத்துருக்கு. காலத்துக்கும் அது வந்து எப்பவுமே அழியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "விஜய் டிவிக்கு ரொம்பவே தேங்க்யூ. நாங்க கூட 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்பவே தேங்க்யூ" அப்படின்னு சொல்லி அவருமே வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஷோவோட அடுத்த சீசன் நடக்குமா இல்லையா? இல்ல வேற ஏதாவது புரொடக்ஷன் எடுத்து நடத்துமான்றதும் நெறைய இடத்துல கேள்வியா வந்துட்டுருக்கு. அண்ட் விஜய் டிவியோல நடக்கிற இந்த சேஞ்சஸ்க்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.